நாளில்தான். திருமாலின் அவதாரமான பரசுராமர் பிறந்த தினமும் இந்நாளிலே. புனிதமான கங்கை நதியை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வரப்பட்ட நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. இந்நாளில்தான் வேத வியாசர் மகாபாரத இதிகாசத்தை விநாயகரிடம் எழுதச் சொல்லி கட்டளையிட்டார். பொதுவாக இந்நாளில் திருமாலை நெல் அரிசியுடன் வணங்கியும் உண்ணா நோன்பிருந்தும் வழிபடுவார். இந்நாளில் கங்கை நதியில் நீராடுவது மிகவும் மங்களகரமானது என்று கருதப்படுகின்றது. செல்வத்திற்கு அதிபதியான குபேரர் செல்வமிக்க கடவுள் என நம்பப்படுகிறார். இந்நாளில் குபேரர் கூட விஷ்ணுவின் மனைவியும் செல்வத்திற்கான தெய்வமான லக்ஷ்மியை வணங்கினார் என்று லக்ஷ்மி தந்திரம் என்றும் நூல் கூறுகின்றது. இந்த வீடியோவில்